வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இல்லை நம்ம மீனை கொண்டு போய் சேல்ஸ் பண்ண வேண்டியதான். இப்படி என்றா சவுண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேதாங்கிற இல்லைனா வேதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட மிஷினு எப்படி கிளம்புது பாருங்க. நான் கையை பிடிக்கலாம், ஆனால் இப்படி நேராக போகுது பாருங்க. இது 22,000 வருது. இந்த மிஷின் தான் போயிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு பவராக இருக்குன்னு பாருங்க. நான் எக்ஸலைட்டரை வந்து ரைஸ் பண்ணல, கம்மியாக தான் ரைஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். அந்த அளவுக்கெல்லாம் எக்ஸலைட் ரைஸ் பண்ணல. எக்ஸலைட் ரைஸ் பண்ணால் இன்னமே வந்து பரிசல் முன்னாடி போயிடும். நான் ஃப்ரண்ட்டில் தள்ளிக்கு வந்து ஓட்டிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்மளுக்கு மீன் இவ்வளோதாங்க கிடச்சது, அதிகமாக கிடைக்கல. இன்றைக்கி அதிகமாக கிடைக்கல. இன்றைக்கி ரேட்டு கம்மியான மீன் தான் கிடச்சிருக்கு. வலையெல்லாம் இருக்குது, வலையெல்லாம் பார்த்து போகணும். இல்லைனா பரிசலில் மாட்டிடுச்சுன்னா, மிஷினில் மாட்டிடுச்சுன்னா போச்சு, எதுக்கும் ஆகாமல் போயிடும். மிஷினோட கிரைன் சாப்பிட்டு எடுத்துரும். ஸ்லோ பண்ணிட்டேன் அளவு வருதுன்னு சொல்லி. எக்ஸலேட்டர் கொடுக்க பாருங்க. இதுதான் 22,000 வருது. ஜப்பான்லேருந்து நம்மளுக்கு ஒரு அண்ணன் வாங்கி தராரு. நான் இது மாதிரி 2 மிஷின் வச்சுருக்கேன். நம்ம காற்று காலத்துக்கு நம்ம மீனவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினு, கொஞ்சம் மெதுவாக போகும், பெட்ரோல் கம்மியாக போகும். இல்லைன்னா பெட்ரோல் கொஞ்சம் அதிகமாக போகும். ஆயில் பெட்ரோலு இது வந்து கொஞ்சம் பெனிஃபிட் நிறையா இருக்குது நம்மளுக்கு. மீனவர்களுக்கு வந்து காற்றடிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது சிக்கிட்டனா கூட டக்குன்னு மேடு போயிடலாம். இங்கே ஒரு வெள்ளை வலை ஒன்று வருது. இப்போ மிஷினை வந்து அபோர்ட் பண்ணி தூக்கிடுவோன்னு, இல்லைன்னா வலையில் மாட்டிடும். ஸ்லோ பண்ணிடலாம், ஃபேன் மேலே வந்துடும். அப்படியே நம்ம வந்து நான் கிளம்பலாம். மேடு போயிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன். சரி பாய் மக்களே, மேடு போய் உங்களுக்கு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். போயிட்டு தான் இருக்கேன். நம்ம வந்து அப்பாக்கிட்ட மீன் இருக்குது, அதை வாங்கிட்டு போகலாம், இல்லைன்னா அப்பாவை கூட்டிகிட்டு போகலாம். அப்பா எப்படா கூப்பிட்டு போவேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பரிசல் முன்னாடி வந்து அவர் பிடிச்சிக்குவார். அப்படியே நம்ம பைக்கு டோ பண்ணுற மாதிரி மிஷின்லேயே டோ பண்ணிட்டு தான் போகிறோம். இப்போ நம்ம வேதா வந்து நம்ம கண்ட்ரோலை மீறி போயிட்டுருக்கான். நான் கையிலே பிடிக்கல. இது நான் பைப்பு ஒன்று போட்டிருக்கேன், 1.5 இன்ச்சு பைப்பு, கொஞ்சம் முன்னாடி இருக்கோன்னு சொல்லி. இல்லைன்னா முன்னாடி பரிசல் தூக்கிடும், அதனால் போட்டிருக்கேன். காற்று வேற இந்த வடகிழக்கு பருவமழை வந்துடும். அதனால நம்மளுக்கு வந்து ரொம்பவே தேவைப்படும் நம்ம மிஷினு. இது எந்த மிஷினும் இல்லைங்க மக்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் இல்லை பில்லெல்லாம் வெட்டுறாங்கல்ல, அந்த மிஷினில் வந்து ஜப்பானில் வந்து சாஃப்ட் இது பண்ணுறாங்க. அங்கேருந்து தான் நம்மளுக்கு மிஷின் வருது. அங்கே ரேட்டு கம்மி தான், ஆனால் அங்கேருந்து வரதுக்கான செலவே அதிகம். அதனால தான் நம்மளுக்கு 22,000 ரூபாய் வருது. மழை வந்துருச்சுங்க, அதான் ஸ்லோ பண்ணிட்டேன். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை வேற லெவலில் இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு வந்து உன்னிலேருந்து எல்லாம் ஃபோட்டோ விளாக் பண்ணுறாங்க. நான் உன்னிலேருந்து பரிசல் விளாக் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நான் காட்ட போகிறேன். அங்கே ஒரு 2 பரிசல் இருக்குல்ல, இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அங்கே போய் அப்பாவை டோ பண்ணிட்டு போகணும். அப்பா மீன் எடுத்துகிட்டு போவார். யாரும் இல்லைங்க, அம்மா அப்பா அண்ணன் 3 பேர் தான் இருக்கோம். நம்ம வேதாவுக்கு வேற ஆயில் மாற்றணும், ஆயில் மாற்றவே இல்லை. மக்களை பாருங்க, நீர் காகம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பயங்கரமாக போயிட்டு வானவில் மாதிரி போகும். அது இன்னமே
பாருங்க, அந்த குடிசை போட்டு தங்கி தங்கி மீன் பிடிப்பாங்க. இவங்க வந்து நம்ம தண்ணி இல்லாதனால நம்ம ஏரியாவுக்கு வந்து மீன் பிடிக்கிறாங்க. பரிசல் பக்கமாக வந்துட்டோம். எப்பமா போட்டிருந்தவள அப்பா அந்த பர்சன் பிடிப்பேன். எண்பதுக்கே நீ கொடுக்கலாமா? மச்சான மீனுக்குதாப்பா?